உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. லயன்ஸ் இன்டர்நேஷனல் மாவட்டம் 324 ஜேயில் இணைந்து மக்களின் தேவை அறிந்து சேவைகள் செய்து வரும் லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்ரீ KMT குரூப் சங்கத்தின் மெம்பர்ஷிப் சேர்மன் லயன் KK முனியாண்டி DCP தீபாவளி மேளா அவர்களின் தலைமையில் தீப ஒளியின் ஆனந்த திருவிழா நிகழ்ச்சி சென்னை வேப்பேரி YMCA ஆடிட்டோரியத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் பெங்கல் புயல் மழையில் பாதிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்ட் லயன் AT ரவிச்சந்திரன், மாவட்ட ஆளுநர் ஸ்பெஷல் கெஸ்ட் திரு M ராதாகிருஷ்ணன், டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு M வேல்முருகன், வழக்கறிஞர், மெம்பர் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் லயன்ஸ் மாவட்ட துணைநிலை ஆளுநர்கள், முன்னாள் ஆளுநர்கள், மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள், மண்டல தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஜீவஜோதி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கண் விடல் என்ற திருக்குறளுக்கேற்ப காவல்துறை உயரதிகாரிடம் எந்த விதமான சவால்களான வேலையை கொடுத்தாலும் அதை திறம்பட செய்து முடிக்கக்கூடிய செயல் வீரர் என்ற பெயர் பெற்றவர். இன்றைய சென்னை பெருநகர காவல் துணை ஆணையாளர் திரு M ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் MA பட்டம் பெற்றவர். காவல்துறையில் 150க்கும் மேலாக சிறந்த ரிவார்டுகளை வாங்கியுள்ளார். தீபாவளியின் ஆனந்த திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சென்னை பெருநகர காவல் துணை ஆணையாளர் திரு M ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை நமது அனைவரின் சார்பாக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் என்னுடைய வாழ்நாளில் ஒரு சிறந்த தருணமாக நான் கருதுகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதன் மூலம் சுமார் 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளை பயனடை செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தீப ஒளியின் ஆனந்த திருவிழாவினுடைய நாயகராக திகழும் லயன்ஸ் KK திரு முனியாண்டி சார் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற காவல்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சொல்லுவாங்க தானத்திலே சிறந்தது, மிக சிறந்தது அன்னதானம். முதல்ல வயிறு பசிக்கு உணவு கொடுத்தாலே அவங்க மனுஷனுடைய ப்ராப்ளம் பாதிக்கு மேலே சால்வ் ஆகிடும். அதனால அனுதினமும் டெய்லி 100 பேருக்கு அன்னதானம் பண்ணி வருகிறார்கள். அது போக தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து ஒரு பள்ளி துவங்குவதற்காக அவருடைய விருப்பத்தின் பேரில் நிலம் வழங்க எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் அவருடைய சாதனை துளிகள். அவருடைய உள்ளபடி ஒரு மனதினுடைய ஒரு உச்சம், தொண்டுள்ளம். அதனால இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவருக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு நல்ல பலத்த கைதட்டல் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஆண்டோர்கள் சான்றோர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க. உங்களால் இயன்ற அறிவுரைகளை அவங்களுக்கு வழங்கணும். அதனால இந்த வந்திருக்க அத்தனை பேரும் இந்த பலன் பெற்று மதிய உணவருந்தி தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக செல்ல சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அவருக்கு தவிர்க்க முடியாத பணி இருக்கின்ற காரணத்திலே அவர் முதலாவது பேசி சென்றிருக்கின்றார். அவர் ஆற்றிய உரை அனைவரையும் விழிப்படைய செய்திருக்கின்றது. மாற்றுத்திறனாளி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன். நிறைய பேச வேண்டியவங்களா இருக்காங்க. நான் பிறக்கும் போது ஒன்றும் எடுத்துட்டு வரல. சொல்ல போனால் அருணாகரை கூட இல்லை. போகும்போதும் ஒன்றும் இல்லை, அருணாகரை கூட இருக்காது. இந்த இடைப்பட்ட காலத்துல என்னுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச
பெரிய வருமானத்தை கடவுள் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். அதுல ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்கு இல்ல இயலாதவங்களுக்கு கொடுக்கறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்னைக்கு இங்க வந்திருக்க 500 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு வேண்டிய அந்த மளிகை சாமான கொடுக்கிறது ஒரு கடுகுல ஒரு கடுகளவு. அது ஒரு சிலர் அதை நினைக்கலாம் மனசுல, ஆனா நான் பெருசா அதை நினைக்கல. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்திருக்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் நண்பர்கள், அவர்களின் ஆர்கனைசிங் கமிட்டி தலைவர் சுந்தரம் ஐயா அவர் இன்னும் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் சென்னையில படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேராடூன்ல படிச்சுட்டு பான்ஸ் கம்பெனில வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு சுமார் 50 வருஷத்துக்கு மேலாக தன்னை போல இந்த சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களை போல உள்ளவங்களை நாடி பல உதவிகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவங்கள வாழ்த்துறதா இல்ல வணங்குறதா அப்படின்றது மேலதான் நான் ஏதாவது இருந்தா சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்கள நான் ரொம்ப மெச்சி பார்க்கிறேன். அவங்களை அனைவருக்கும் ஒரு மனநிறைவான ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே சொல்லலாம். அண்ணன் முனியாண்டி அவர்கள் தீப ஒளி திருவிழா மனதில் நினைத்ததை, எந்த சேவை திட்டத்தை அந்த தீப ஒளி திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்தாரோ அதை இன்று மனமகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உங்கள் முன்னிலையில் உங்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்வதற்கு அவருக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். Socially leader who has fought several legal litigation is notable. Among this, there are two notable. He has been helpful in securing medical seats for rural-based students, also in cleaning the Buckingham Canal River. On behalf of everyone, I would like to extend my heart and warm welcome to Mr. Vilmurugan sir. Thanks for your soft and sweet. அருமை சகோதரர் திரு முனியாண்டி அவர்களே, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடியேன் என்று சொல்லுக்கேற்ப எப்படி வள்ளலார் நமக்கெல்லாம் வாழும் உதாரணமாக இருக்கிறாரோ, அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில், அந்த உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் அதே ஒரு உணர்வின் ஒத்த கருத்தின் அடிப்படையில் வாடிய பெயரெல்லாம் கண்டபோது வாடினேன் என்ற மனநிலையில் இங்கே இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் இயலாதவர், திரும்ப ஒரு வார்த்தை சொன்னார், இல்லாதவர்களுக்கு அல்ல இயலாதவர்களுக்கு கொடுப்பது தான் உண்மையான உதவி என்பதை, அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தொண்டரம் செய்திருக்கக்கூடிய சகோதரர் திரு முனியாண்டி அவர்கள் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரமாண்டம், உலக சேவை தினமாக இருந்தாலும் அது ஒரு பிரமாண்டம். இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஞானங்கள் பெற்ற திறனாளிகளை வரவழைத்து இன்று அவர்களை கௌரவிப்பது எங்கள் மாவட்டத்திற்கு பெருமை, எங்களுக்கு பெருமை. உங்களை பெற்றதில் எங்கள் மாவட்டம் பெருமை கொள்கிறது. இன்னைக்கு அவர் பேசும்போது, ஒரு வெல்கம் அட்ரஸ் பண்ணும்போது பேசுனது நம்ம பண்றது போராதோ, இன்னும் கொஞ்சம் செய்யணுமோ அப்படின்னு எனக்கு தோண வச்சு. எனக்கு நன்றி திரு முன்னாடி அவர்களே, எல்லாத்தையும் கொடுத்து உள்ளவர்களுக்கும் இயன்றவர்களுக்கும் குற்றம் வீடு என்பது
அன்னதான திட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். இரண்டாவதாக முனியாண்டி அவர்கள் கொடுத்த இடத்தில் கல்வியில் கொடுக்க இருக்கின்றார். இந்த 2 திட்டத்தையும் இந்த ஆண்டு சிறப்பாக செய்த ஆளுநர் என்பதற்கு முக்கிய சாட்சி நம்முடைய ஏடிஆர் அவர்களுக்கு இந்த சபையின் மூலமாக நாம் பாராட்டுகின்றோம். தீப ஒளி இந்த ஆனந்த திருவிழா நாயகனாக இங்கே பெருமையோடு விட்டுவிருக்கும் முனியாண்டி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களை கௌரவிக்கிறதை நான் பெருமை கொள்கிறேன். பல 7 வருடங்கள் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் இன்றைக்கு அறிவா இயக்கத்தின் ஒரே துணைவர்களாக நடமாடி கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தில் முனியாண்டி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நான் பொருத்தம் பார்த்து செய்வதற்கு பேர் திருமணம், பொருத்தமானவர்களாய் வாழ்வதற்கு பேர் தான் இல்லறம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இல்லற வாழ்க்கையை மிக எடுத்துக்காட்டான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய முனியாண்டி அவர்களுக்கு மறுபடியும் எத்தனை பாராட்டு சொன்னாலும் இறைவன் ஒருவருக்கு உதவி தேவை என்று உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினால் உதவி செய்வதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, அந்த உதவி செய்வதன் மூலம் உங்களையும் ஒருவர் உயர்த்திக் கொள்வதற்காக என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய முனியாண்டி அவர்கள் சொன்னால் உண்மையாக எத்தனை காலம் வாழ்ந்தோம் என்பதில்லை, வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேர் வாழ வைத்தோம் என்பதுதான் வாழ்க்கை. அது எனக்கு பிடித்த பாடல்களிலே காலத்தை வென்றவன் நீ, காவியம் ஆனவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமகன் நீ என்று வாழ்த்தி காவியமானவன் நீ, வேதனை தீர்ந்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. ஆசை முழக்கமிட ஆசை எங்கள் மாவட்டம் எழுச்சி பெற ஆசை. அரிமாக்கள் உலகை அனுபவிக்க ஆசை. முழக்கமிட ஆசை முழக்கமிட ஆசை ஏற்றியாரின் கரத்தை வலுப்படுத்த ஆசை. ஆளுநரின் கனவை நனவாக்க ஆசை. அகில புகழ் அறிமா அறம் செழிக்க ஆசை. முழக்கமிட ஆசை முழக்கமிட ஆசை.